அவர் கிடைச்சிடும். உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றோம் மேடம். அர்ச்சனா அங்க மதன் என்ன? பொன்னுரங்க மாமாவை யாரோ கடத்திட்டாங்க மதன். என்ன சொல்றீங்க? பொன்னுரங்கத்தை யார் கடத்தினாங்க? எதுக்கு கடத்தணும்? பொன்னுரங்கம் வந்தா தான் கல்யாணமே நடக்கும்னு சக்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா பொன்னுரங்கத்தை கடத்திட்டதா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன பண்றது அர்ச்சனா? அது சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க இந்த விஷயத்துல எனக்கு ஒரு உதவி பண்ணணும் மதன். என்ன உதவி? இப்ப இருக்கிற சூழ்நிலையில பொன்னுரங்க மாமா கடத்தப்பட்டிருக்காருன்னு சக்தி கிட்ட சொல்ல முடியாது. ஆனா எப்படியும் கல்யாணத்துக்குள்ள பொன்னுரங்க மாமா வந்துடுவாருன்னு என் மனசு சொல்லுது. அதனால சக்தி கிட்ட நீங்க பொன்னுரங்க மாமா குரல்ல போன்ல பேசி சமாதானப்படுத்தி மணிமேடைக்கு வர வைக்கணும். அவ்வளவுதானே? நான் இப்ப சக்திக்கு போன் பண்ணி எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் மதன், உங்க போன்ல இருந்து பண்ணா சக்திக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்க என் போனுக்கு டயல் பண்ணி பேசுங்க. மாமா பேசுறாருன்னு சொல்லி சக்தி கிட்ட கொடுக்குறேன். அதுவும் நல்ல யோசனை தான். சரி, அப்ப நீங்க சக்தியோட ரூமுக்கு போங்க, நான் உங்களுக்கு போன் பண்றேன். சரி. சக்தி ரூமுக்கு தான் வந்திருக்கேன். இருங்க, அவகிட்ட போன் கொடுக்குறேன். சக்தி, மாமா தான் லைன்ல இருக்காரு, பேசு. ஹலோ சக்தி, நான் தான் பொன்னுரங்கம் பேசுறேன். என்ன மாமா இவ்வளவு லேட் பண்றீங்க? நீங்க வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் சக்தி, அதுக்கு தானே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் இப்போ மண்டபத்துக்கு தான் நேரா வந்துகிட்டு இருந்தேன். வழியில கொஞ்சம் காரு மக்கர் பண்ணிடுச்சு. நீ எதுவும் பயப்படாத. இங்க பாரு, உங்க கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கட்டும். நான் எப்படியும் வந்து சேர்ந்துருவேன். அது பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள உன் கழுத்துல தாலி ஏறுறது தான் முக்கியம். ஓகேவா? அப்படின்னா இப்ப வரமாட்டீங்களா? ஐயோ சக்தி, நான் வரமாட்டேன்னு சொல்லல. ஆனா எனக்காக நீ முகூர்த்த நேரத்தெல்லாம் மிஸ் பண்ணிட கூடாது சக்தி. அத சொல்றதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி மாமா, சீக்கிரமா வந்து சேருங்க. நான் வந்துடுறேன் சக்தி. வாங்க வாங்க, சீக்கிரம் இறங்கி வா. வாடி, இறங்கி வா. வாங்க சார். வாடி. என்ன தம்பி, என்னாச்சு? அவன் தான் அந்த களவாணியா? ஆமா, இவருதான். அண்ணா, இவருக்கு தான் இங்க கல்யாணமா? ஆமா, இந்த மண்டபத்துல தான் இவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க உள்ள போய் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நியாயம் கேளுங்க. புரியுதா? கிராமத்துக்காரனா எங்களை எழுச்சி வாங்கி நினைச்சிட்டான் அவன். இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன். அவ அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போறானே தெரியலையே. ஆனா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. நான் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல? மண்டபத்துக்குள்ள நான் கூட்டத்தோட கூட்டமா இருப்பேன். என்ன நீங்க காட்டி கொடுக்கவும் கூடாது, என் கூட பேசவும் கூடாது. மீறி பேசினா சாவித்திரிக்கு நியாயம் கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்களுக்கு சாவித்திரியோட வாழ்க்கை தான் முக்கியம். அதனால உங்களை எப்படி நாங்க காட்டி கொடுப்போம் சொல்லுங்க? சரி, உள்ள போங்க. நானும் உங்க பின்னாடியே ஒண்ணும் தெரியாத மாதிரி வரேன். சரி வாடி. போங்க. ஏய் வாடி வாடி.
எல்லாரையும் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நிறுத்துங்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இவ என் மூத்தாரு பொண்ணு. இவ பேரு சாவித்ரி. இதோ உட்கார்ந்திருக்காரே மாப்பிள்ளையா, இவரு இந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. இப்ப இவ கர்ப்பமா இருக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. இது உங்க கர்ச்சிப் தானே? இதுல உங்க பேர் தானே எம்ப்ராய்டிங் பண்ணிருக்கு. குடுடி. இது உங்க போட்டா தானே? சாவித்ரி விவரம் தெரியாதவ, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன். நீங்க மருதூர் வந்தப்ப என் வீட்டுக்கு வந்து இவளை ஏமாத்தி கெடுத்துட்டீங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? எதுவுமே தெரியாத மாதிரி இப்ப வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட பாக்குறீங்க. உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். மரியாதையாக பொண்ணு கழுத்துல தாலி கட்டுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு கர்ச்சீஃபும் போட்டோவும் இருந்தா என் அண்ணன் தப்பு செஞ்சாருன்னு ஆயிடுமா? இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? எங்களை அடிச்சு துரத்துவீங்களா? எங்க பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்தை விட்டு ஒரு எட்டு வைக்க மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா எங்க பொண்ணை ஏத்துக்கல சொல்லுங்க. நாம போட்ட திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஷரத் சக்தி கழுத்துல தாலி கட்ட போறது இல்ல, சாவித்திரி கழுத்துல தான் தாலி கட்ட போறான். என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றது எல்லாம் சத்தியம். அம்மா, மனப்பொண்ணே, நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. அநியாயமா என் பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிடாதம்மா. கால்ல வேணாலும் விழுந்து கும்பிடுறப்பா. சக்தி, இவங்க சொல்றத நம்பாதீங்க. நான் எந்த தப்பு செய்யல, என்ன நம்புங்க. இல்ல இல்ல, இவரு பொய் சொல்றாரு. இவரு தப்பு செய்யவில்லை. இவரு கர்ச்சீஃப் எங்க வீட்டுல கிடைச்சிருக்கோம். எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோம். சக்தி, இத பாருங்க, மறுபடியும் சொல்றேன். என்னோட கர்ச்சீஃப் அவங்க கைக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் எந்த தப்பு செய்யல. இது பாருங்க, நமக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக தான் இவங்களை யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரத்தண்ணா, உங்க கல்யாணத்தை தடுக்க நினைக்கிறது வேற யாரும் இல்லைன்னு உங்க தம்பி ராஜ் தான். இதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. நீங்க கலெக்டர் அம்மான்னு சொன்னாங்க. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. உங்களை கேக்குறேன், என் பொண்ணுக்கு என்னமா நியாயம் சொல்ல போறீங்க? சீனியர், இவங்க சொல்றதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்ல. என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். அவர் அப்படிப்பட்ட காரியம் செஞ்சிருக்க மாட்டாரு. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என்னம்மா, கல்யாணத்துல கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? மரியாதையா போயிடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவேன். ஒரு நிமிஷம் கீர்த்தி. இவங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சக்தி, அந்த பொண்ணு சாவித்திரி ஷரத் பக்கத்துல உட்காரட்டும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க நீங்க? இருங்க ஒரு நிமிஷம். சக்தி, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா,
மருதூர்ல எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நான் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு வீட்ல திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. சரி, நான் என்னமோ ஏதோன்னு காரை நிறுத்தி உள்ள போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அலங்கோலமான நிலைமையில உட்கார்ந்தா. நான் அதை பார்த்து அப்செட் ஆகி, சரி நம்ம மேல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்னு நான் பயந்து வந்துட்டேன். ஐ கெஸ் அப்பதான் என்னோட கர்ச்சீஃப் அங்க கீழே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் இவங்க எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறாங்க. இதை நாங்க நம்ப மாட்டோம். நம்பித்தான் ஆகணும். இந்த கோபி உங்க தம்பி தானே? இவன் சொல்றத கேளுங்க. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. சாவுத்திரி கர்ப்பத்துக்கு நானாக்கா காரணம். சாவுத்திரி மேல எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சுக்கா. ஆனா விவரம் இல்லாதவளை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாதுன்னு நினைச்சுதான்க்கா அவளை ஒரு தடவை அனுபவிச்சு மறந்துடலான்னு நினைச்சேன். குழந்தைக்கு எவனோ ஒருத்த அப்பனாகற நினைச்சு மனசு உறுத்துறதுனாலதான் ஏசி பையா என்னை தேடி வரும்போது உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவர் கூட இங்க வந்துட்டேன். அட பாவி, கூடவே இருந்து குடிய கெடுத்துட்டியேடா பாவி. உன்னை நம்பின பாவம் இப்படியேடா பண்ணுவ. ஏண்டா டேய், இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா. காரியத்தையே கெடுத்துட்டான். இப்ப என்ன பண்றதா? இது தெரியாம இவர் மேல பழிய போட்டேன்னு அநியாயமா? பாத்தீங்களா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுமேங்கிற கவலையில தான் நாங்க உங்களை ஏதோ தப்பா பேசிட்டோம். நீங்க உத்தமர், ஒரு பாவமும் செய்யாதவர்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வரோம் ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. வாங்க போலாம். இல்லைங்க, உங்ககிட்ட ஷரத் போட்டோ எப்படி வந்துச்சு? கர்ச்சீஃப் உங்க வீட்ல கடந்துச்சு சரி, ஆனா போட்டோ எப்படி வந்துச்சு? அது யார் உங்ககிட்ட கொடுத்தது? சொல்லுங்க. போட்டோவை சாவித்திரி தாங்க வச்சிருந்தா. அவ தாங்க சொல்லணும். சொல்லு சாவித்ரி, இந்த போட்டோ உங்ககிட்ட யார் கொடுத்தாங்க? சொல்லுமா. தெரியல, எப்படியோ வந்துச்சு. நாங்க வரோமா. வரோங்க. போடி. கல்பனா, இங்க வா. ஷரத், கொஞ்சம் வாங்க. ஷரத், சொல்லுங்க. உங்க மேல விழுந்த வீண் பழியிலேருந்து உங்களை காப்பாத்தினது கல்பனா தான். கல்பனா சாவித்திரி விஷயத்தை என்கிட்ட போன்ல சொன்னா. சாவித்திரியை யாரோ தூண்டி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாங்கன்னு என்கிட்ட போன்ல சொன்னா. உடனே நான் இந்த விஷயத்தை ஏசிபி கிட்ட சொல்லி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சொன்னேன். அவர் கோபி எங்க கொண்டு வந்து நிறுத்தி உண்மையே சொல்ல வச்சிட்டாரு. ஷரத், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? கல்பனா நீங்க நினைக்கிற மாதிரி ராத்திரி பூரா எங்கேயும் சுத்திட்டு வரல. சாவித்திரிக்கு தினமும் சோறு போடதான் இட்லி மாவு அரைக்கிற கம்பெனில கல்பனா ராத்திரியில வேலைக்கு போனா. இது தெரியாம தான் கல்பனாவை கல்யாணத்தை பார்க்க விடாம வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. கல்பனா, நீ நினைச்ச மாதிரியே உங்க அண்ணன் ஷரத் கல்யாணத்துக்கு வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ உன் கண்ணு எதிரியே இவங்க கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷமா பாரு. கல்பனா, என்ன மன்னிச்சிருமா.
உன்னை சரியா புரிஞ்சுக்காம நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேம்மா. நீ எதையும் மனசுல வச்சுக்காம இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. என்னென்ன பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? முதல்ல எஜமானி அம்மா கழுத்துல தாலி கட்டுங்க. அதை நான் கண் குளிர பார்க்கணும். உள்ள போய் உட்காருங்க. வாங்க வாமா வாங்க. ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா பிரஜாபதயே தன்னமமா த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம வந்தனாத் ஸ்வாஹா பிரஜாபதயே தன்னமமா ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா தம் நமாமி ப்ரஹஸ்பதிம் ஸ்வாஹா. அர்ச்சனா, பொண்ணுரங்க மாமா எங்க? ஏன் இன்னும் வரல? எங்க இருக்காருன்னு கேளு. ஹலோ, என்னது? பொண்ணு ரங்கத்தை கடத்திட்டாங்களா? சரி, நீங்க போனை வைங்க, நான் அப்புறமா பேசுறேன். என்ன என்ன சொன்னீங்க? பொண்ணுரங்க மாமாவை கடத்திட்டாங்களா? ஆமா சக்தி, இப்பதான் எனக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துச்சு. ஆனா சீனியர் கிட்ட முன்னாடியே தெரிவிச்சுட்டு தான் சொன்னாங்களே. அவங்க உங்ககிட்ட சொல்லலையா சக்தி? அர்ச்சனா, என்ன இதெல்லாம்? பொண்ணுரங்க மாமா வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எத்தனை தடவை சொன்னேன். என்ன சமாதானப்படுத்த அவர் கடத்தப்பட்ட விஷயத்தை மறைச்சு யாரையோ விட்டு மாமா குரல்ல பேச வச்சிருக்க. பொண்ணுரங்க மாமா வராம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சக்தி, நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சு செய்யல. ஒரு நல்ல காரியம் இதனால தடைப்படக்கூடாதுன்னு தான் உண்மையை மறைச்சேன். இதுக்காக போய் கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லாத. என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. பொண்ணுரங்க மாமா வராம இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. சக்தி, சக்தி, ஹாய், நான் வந்துட்டேன். மாமா, பாத்தியா, நான் சொன்ன மாதிரி உன் கல்யாணத்துக்கு டான்னு வந்துட்டு பாத்தியா? மாமா, என்னாச்சு? உங்களை யாரோ கடத்திட்டாங்க இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. என்னாச்சு? கடத்தினாங்க அர்ச்சனா. ஆனா ஏன் கடத்தினாங்கன்னு தெரியுமா? சொல்ற கேளு. எதுக்காக என்ன கடத்துனீங்க? யாரா நீங்களா? சொல்லுங்கடா, யாரா நீங்களா? ஏன் கடத்துனீங்க? நீங்களா? யார் நீங்க? எதுக்காக என்ன கடத்துனீங்க? சார், நாங்க எல்லாரும் காவல்துறையில உளவு பிரிவுல அதிகாரிங்க சார். சாரி சார், உங்க உயிருக்கு தீவிரவாதிகளால ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் வந்தது சார். அதனால தான் சார் உங்க உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக உங்களை கடத்திட்டு வந்தோம் சார். என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் இப்ப சக்தியோட கல்யாணத்துல இருந்திருக்கணும். டைம் என்னாச்சு? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே சார். நீங்க தீவிரவாதிகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டீங்க. அதனால உங்க உயிருக்கு அவங்க குறி வச்சிருக்காங்க சார். நாங்க முந்திக்கிட்டதுனால தான் உங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை சார். நீங்க கிளம்பலாம் சார். இப்ப நான் இங்க வந்து நிக்கிறேன். நான் வந்ததும் சக்தி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அவங்கிற சூரியன் சேர்ந்து ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்கிறா. ஐயரே, நீங்க வாயை பார்த்துட்டு இருக்கீங்க. மந்திரத்துல மறக்காம சொல்லுங்க. பேஷா பண்ணிடலாம். சக்தி மாப்ள, என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டு பேரும் மன மேடையில உட்காருங்க. உட்காருங்கோ. நீதான் என் திட்டத்தை கெடுத்தவளா? இதை நான் மறக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கு சரியான பதிலடி கொடுப்பா. சபையிலே நான் உன்னை காட்டி கொடுத்திருப்பேன்.
ஆனா என்னால உங்க குடும்பத்துக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை காட்டி கொடுக்கல, சாவித்திரியையும் காட்டி கொடுக்க விடல. பாவி பையன், ஐயோ அம்மா என்னால நடக்க முடியலையே, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே பாவி, பாவி நடக்க முடியாது. ஐயோ, ஒரிஜினல் ஐயர் உள்ள வந்துட்டாரு. இவர் அடிச்சு போட்டு தானே சார் அந்த வேஷம் போட்டாரு. எப்படி தப்பிச்சிருப்பாரு? அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.